பேக் டு ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கண்டென்ஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. நல்லா முழு கொழுப்பு இருக்கிற பால் எடுத்துக்கோங்க. இதில் 100 கிராம் சுகர் ஆட் பண்ணுங்கள். 1/2 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சுகர், இதுதான் வந்து ரேஷியோ. நம்ம பாலையும் சுகரையும் ரெண்டுமே சேர்த்து தான் பாயில் பண்ண போகிறோம். பால் பாயில் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டவ்வை மீடியத்தில் வச்சுக்கோங்க. பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் சுகர் வந்து பாலோட நல்லா கரையும். சைடில் இருக்கிற அடை எல்லாத்தையும் பாலோட சேர்த்துட்டே இருங்க. ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு கண்டென்ஸ் மில்கோட டேஸ்ட் கொடுக்க போகுது. கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம இது வரைக்கும் கண்டென்ஸ் மில்க் வந்து ஷாப்லேருந்து தானே வாங்கியிருப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் தான் செஞ்சு பார்ப்பீங்க. பாருங்கள், நம்ம மில்கோட குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. மில்கோட கலரும் கூட சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம கண்டென்ஸ் மில்க் ரெடி ஆகிடும். 2 மினிட்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் நீங்கள் கலரிட்டே இருங்க. நம்ம மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே இருக்குது. சைடில் இருக்கிற ஆடையை வந்து பாலோட சேர்த்துட்டே இருங்க. மில்கோட கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ரொம்ப நேரம் நம்ம இந்த மில்க்கை பாயில் பண்ண வேண்டாம். கண்டென்ஸ் மில்க் ரொம்ப திக்காயிடும். ஸோ செமி லிக்விடாக இருக்கிற கன்சிஸ்டன்சி இருக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், நம்ம கண்டென்ஸ் மில்கோட கலர் வந்தாச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணாத கண்டென்ஸ் மில்க் இப்போ உங்களுக்காக ரெடி ஆகிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஏர் டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care and bye-bye from Priya. It's hard to breathe, but that's alright.